உன்னை இந்த உலகத்தில் அதிகமாக தோற்கடிப்பது உன் எதிரி இல்லை. உன்னை விமர்சிக்கும் மனிதர் இல்லை. உன்னை விட்டுப்போன உறவு இல்லை. உன்னை புரிந்து கொள்ளாத சமூகம் இல்லை. உன்னை அதிகமாக தோற்கடிப்பது உன் கட்டுப்பாடில்லாத மனம். ஒரு நாள் அது உன்னை பெரிய கனவு காண வைக்கும். அடுத்த நாள் அதே மனம் உன்னால் முடியாது என்று சொல்லும். ஒரு நிமிடம் அது உன்னை உற்சாகப்படுத்தும். அடுத்த நிமிடம் பழைய தோல்விகளை நினைவூட்டி உடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நேரம் அது எதிர்காலத்தை பற்றி பயமுறுத்தும். மற்றொரு நேரம் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் காட்டி வதை செய்யும். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், மனம் போனால் வாழ்க்கையும் போகும். நீ உன் மனதை வழிநடத்தவில்லை என்றால் உன் மனமே உன்னை இழுத்துச் செல்லும். இன்றைய வீடியோ ஒரு சாதாரண மோட்டிவேஷன் வீடியோ இல்லை. இது உன் மனத்தின் கதவை திறக்கும் வீடியோ. இந்த வீடியோ முடியும் நேரத்தில் உனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். மனம் உன் எஜமானனாகக் கூடாது. மனம் உன் ஊழியனாக வேண்டும். முதலில் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ல என் மனதை கட்டுப்படுத்துவேன் என்று எழுதுங்கள். இது சாதாரண கமெண்ட் இல்லை. உங்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும் ஒரு நினைவூட்டல். இப்போது உன் மனதை வெல்லும் 7 ஆழமான ரகசியங்களை பார்க்கலாம். 1. இதுவும் கடந்து போகும். நண்பர்களே, மன அமைதியை காக்கும் முதல் ரகசியம் இதுதான். இதுவும் கடந்து போகும். இது ஒரு சாதாரண வரி போல தோன்றலாம். ஆனால் இதை உண்மையாக புரிந்து கொண்ட மனிதனை வாழ்க்கை எளிதில் உடைக்க முடியாது. துக்கம் வந்தால் நாம் நினைப்போம், இது என் வாழ்க்கை முழுவதும் இருக்கப் போகிறது. இனி எனக்கு நல்லது நடக்காது. நான் இதிலிருந்து வெளியே வர முடியாது. ஆனால் உண்மை என்ன? நீ கடந்த காலத்தில் அழுத பல விஷயங்கள் இன்று நினைவுகளாக மட்டுமே இருக்கின்றன. அப்போது உலகமே முடிந்தது போல தோன்றிய பிரச்சனை இன்று உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய சாப்டர் மாதிரிதான் தெரிகிறது. அதுபோல இன்றைய கஷ்டமும் நிரந்தரமில்லை. அதேபோல மகிழ்ச்சியும் நிரந்தரமில்லை. வெற்றி வந்தால் கர்வப்படாதே. தோல்வி வந்தால் உடைந்து போகாதே. இரண்டும் கடந்து போகும். ஒரு மழைக்காலம் வந்தால் அது என்றும் நீடிக்காது. ஒரு வெயில் காலம் வந்தாலும் அது என்றும் நீடிக்காது. வாழ்க்கையும் அப்படித்தான். சில நாட்கள் இருள், சில நாட்கள் வெளிச்சம், சில நாட்கள் சோதனை, சில நாட்கள் அருள். ஆனால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி நிலையாக நிற்க கற்றுக்கொள்ளும் மனிதன்தான் உண்மையான பலசாலி. இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் உன் மனத்திடம் சொல்லு, அமைதியாக இரு, இதுவும் கடந்து போகும். இந்த ஒரு வரி உன்னை உடைந்து போகாமல் காப்பாற்றும். 2. மூச்சை கவனிக்க கற்றுக்கொள். இரண்டாவது ரகசியம் மூச்சு. நீ கோபமாக இருக்கும்போது உன் மூச்சு வேகமாக இருக்கும். நீ பயப்படும்போது உன் மூச்சு சீரற்றதாக இருக்கும். நீ அமைதியாக இருக்கும்போது உன் மூச்சு மெதுவாக இருக்கும். இதன் அர்த்தம் என்ன? உன் மூச்சுக்கும் உன் மனத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. நாம் தினமும் ஆயிரக்கணக்கான முறை மூச்சு விடுகிறோம். ஆனால் அதை கவனிப்பதே இல்லை. நாம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவனிக்கிறோம். பழைய காயங்களை கவனிக்கிறோம். எதிர்கால பயங்களை கவனிக்கிறோம். மொபைல் நோட்டிஃபிகேஷனை கவனிக்கிறோம். ஆனால் நம்மை உயிரோடு வைத்திருக்கும் மூச்சை கவனிக்க மறந்துவிடுகிறோம். மூச்சு ஒரு அதிசயம். ஏனென்றால் மூச்சு கடந்த காலத்தில் இல்லை. மூச்சு எதிர்காலத்தில் இல்லை. மூச்சு எப்போதும் இந்த தருணத்தில்தான் இருக்கிறது. அதனால் மூச்சை கவனிப்பது என்பது உன் மனத்தை நிகழ்காலத்துக்கு திருப்புவது. இன்று முதல் ஒரு சிறிய பயிற்சி செய். காலை எழுந்ததும் 5 நிமிடம் அல்லது இரவு தூங்குவதற்கு முன் 5 நிமிடம் அமைதியாக உட்கார். கண்களை மூடு. மூச்சு உள்ளே வருவதை கவனி. மூச்சு வெளியே போவதை கவனி. மூச்சை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், மாற்ற வேண்டாம், அதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். சும்மா கவனி. மனம் ஓடும். இன்று என்ன வேலை? நேற்று ஏன் அப்படி நடந்தது? நாளை என்ன ஆகும்? இந்த எண்ணங்கள் வரட்டும். நீ மெதுவாக மீண்டும் மூச்சுக்கு திரும்பு. ஒவ்வொரு முறை நீ மூச்சுக்கு திரும்பும் போதும் உன் மனம் உன் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். மனம் காட்டு குதிரை மாதிரி ஒரே நாளில் அடங்காது. ஆனால் தினமும் பயிற்சி கொடுத்தால் ஒரு நாள் அது உன் வழியை கேட்கும். 3வது ரகசியம் கடந்த காலத்தை விடுவது. நண்பர்களே, நம்மில் பலர் உடலில் அல்ல, மனத்தில் சுமை சுமந்து வாழ்கிறோம். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ செய்த துரோகம், ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு நிராகரிப்பு, ஒரு பிரிவு. அந்த சம்பவம் ஒரு முறை நடந்திருக்கலாம். ஆனால் அதை நாமே மனதில்
1000 முறை மீண்டும் நடக்க வைக்கிறோம். அதுதான் நம்மை உடைக்கிறது. ஒரு கண்ணாடி டம்ளரை கையில் பிடித்துக்கொண்டு 2 நிமிடம் இருந்தால் அது லேசாக இருக்கும். ஆனால் அதே டம்ளரை 2 மணி நேரம் பிடித்துக்கொண்டால் வலிக்கும். எடை மாறவில்லை, ஆனால் பிடித்துக்கொண்ட நேரம் வலியை உருவாக்கியது. கோபமும் அப்படித்தான், வருத்தமும் அப்படித்தான், பழைய காயமும் அப்படித்தான். அதை மனதில் எவ்வளவு நாள் பிடித்து வைத்திருக்கிறாயோ அவ்வளவு நாள் அது உன்னை வலிக்கச் செய்யும். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, அது உனக்காக. நீ யாரையாவது மன்னிக்கும்போது அவர்களின் தவறு சரி என்று அர்த்தமில்லை. அந்த காயம் இனி என் மனத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான் அதன் அர்த்தம். கடந்த காலம் ஒரு பாடம், அது ஒரு சிறை இல்லை. அதிலிருந்து கற்றுக்கொள், ஆனால் அதிலேயே குடியிருக்காதே. இன்று உன் மனத்திடம் சொல்லு, நான் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அது என்னை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். அந்த நாளிலிருந்து உன் மனம் லேசாக ஆரம்பிக்கும். 4வது ரகசியம், உடலை கவனித்தால் மனம் பலப்படும். 4வது ரகசியம், உடலை கவனிப்பது. பலர் மன அமைதியை தேடுகிறார்கள், ஆனால் உடலை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். சரியாக தூங்க மாட்டார்கள், சரியாக சாப்பிட மாட்டார்கள், உடலை அசைக்க மாட்டார்கள். பிறகு கேட்பார்கள், எனக்கு ஏன் மன அமைதி இல்லை? நண்பர்களே, உடலும் மனமும் தனித்தனியாக இல்லை. உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாகும். உடல் பலவீனமாக இருந்தால் மனமும் பலவீனமாகும். நீ 3 நாட்கள் சரியாக தூங்காமல் இருந்தால் சின்ன விஷயத்திற்கே கோபம் வரும். நீ உடலை அசைக்காமல் இருந்தால் மனம் சோம்பேறியாக மாறும். நீ தவறான உணவை தொடர்ந்து சாப்பிட்டால் உன் எனர்ஜி குறையும். அதனால் மனதை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் உடலுக்கு மரியாதை கொடு. உன் உடல் உன் வாழ்க்கையின் வாகனம். ஒரு போரில் தேரோட்டி திறமையானவன் இருந்தாலும் தேரின் சக்கரம் உடைந்திருந்தால் வெற்றி பெற முடியாது. அதேபோல உன் மனம் பெரிய கனவு காணலாம், ஆனால் உடல் பலவீனமாக இருந்தால் அந்த கனவை தாங்க முடியாது. அதனால் இன்று முதல் 3 விஷயம்: போதுமான தூக்கம், சமநிலையான உணவு, தினமும் சிறிய உடற்பயிற்சி அல்லது நடை. இதில் பெரிய டிராமா வேண்டாம். ஒரு நாளைக்கு 20 நிமிடம் நட. இரவு தூங்குவதற்கு முன் மொபைல் ஸ்க்ரோல் குறை. உன் உடலுக்கு நல்ல உணவு கொடு. உடல் சுத்தமானால் மனம் தெளிவாக ஆரம்பிக்கும். 5வது ரகசியம், மௌனத்தின் சக்தியை கற்றுக்கொள். நாம் பல நேரங்களில் ஒரு தவறை செய்கிறோம். யாராவது நம்மை குறை சொன்னால் உடனே பதில், யாராவது தூண்டினால் உடனே கோபம், யாராவது அவமதித்தால் உடனே ரியாக்ஷன். ஆனால் உண்மையான பலம் எப்போதும் பேசுவதில் இல்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய வெற்றி. கோபத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை பல வருட உறவை உடைக்க முடியும். ஒரு நிமிட உணர்ச்சி வாழ்க்கை முழுக்க ரிக்ரெட்டாக மாற முடியும். அதனால்தான் பேசுவதற்கு முன் 3 கேள்வி கேள். இது உண்மையா? இது தேவையா? இது நல்லதா? இந்த 3க்கும் பதில் ஆம் என்றால் பேசு, இல்லை என்றால் மௌனம் நல்லது. மௌனம் என்பது பயமில்லை. மௌனம் என்பது பலவீனமில்லை. மௌனம் என்பது உன் மனத்தின் மீது உனக்கு கட்டுப்பாடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஒருவர் உன்னை தூண்டும்போது பதில் சொல்வது ஈஸி, ஆனால் உன் கோபத்தை கவனித்து அமைதியாக நிற்பது டிசிப்ளின். அதுதான் ஆளுமை. அதனால் இனிமேல் எல்லா போரையும் வார்த்தையால் ஜெயிக்க முயற்சி செய்யாதே. சில சமயம் உன் அமைதியே உன் பதில். சில சமயம் உன் வளர்ச்சியே உன் பதில். சில சமயம் காலமே உனக்காக பதில் சொல்லும். 6வது ரகசியம், ஒப்பீட்டை நிறுத்து. இன்றைய காலத்தில் மன அமைதியை அழிக்கும் பெரிய விஷம் இதுதான். அவனுக்கு பெரிய சேலரி, அவளுக்கு நல்ல வாழ்க்கை, அவர்களுக்கு வீடு, அவர்களுக்கு கார், அவர்களுக்கு ஃபாலோவர்ஸ், எனக்கு மட்டுமே ஏன் இல்லை? இந்த எண்ணங்கள் முதலில் சாதாரணம் போல தோன்றும். ஆனால் தினமும் இதையே நினைத்தால் உன் மனம் நன்றியுணர்வை இழக்கும். நீ உன்னிடம் இருப்பதை பார்க்க மாட்டாய், இல்லாததை மட்டும் பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு ஓட்டப்போட்டியில் ஓடுகிறவன் தன் பாதையை பார்க்காமல் பக்கத்தில் ஓடுகிறவனை மட்டும் பார்த்து கொண்டே ஓடினால் என்ன ஆகும்? அவன் தன் வேகத்தையும் திசையையும் இழந்து விடுவான். வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. நீ மற்றவர்களின் பாதையை பார்த்து வாழ்ந்தால் உன் பாதையை மறந்து விடுவாய். ஒரு மரம் வேகமாக வளரலாம், மற்றொரு மரம் மெதுவாக வளரலாம். ஆனால் மெதுவாக வளர்ந்த மரம் பலவீனமானது என்று அர்த்தமில்லை. சில மரங்கள் உயரம் தரும், சில மரங்கள் நிழல் தரும், சில மரங்கள் பழம் தரும். அதேபோல மனிதர்களின் வாழ்க்கையும் வேறு வேறு. உன் டைமிங் வேறு, உன் பாதை வேறு, உன் பாடம் வேறு, உன் வளர்ச்சி வேறு. அதனால் இனிமேல் கேள்வியை மாற்று. அவன் எவ்வளவு முன்னேறினான் என்று கேட்காதே.
நேற்றிருந்த என்னை விட இன்று நான் சிறிது முன்னேறினேனா என்று கேள். அந்த கேள்விதான் உன்னை காப்பாற்றும். 7வது ரகசியம், நிகழ்காலம். மனிதன் அதிகமாக கவலைப்படுவதற்கு காரணம் அவன் மனம் இப்போது இல்லாததுதான். அது கடந்த காலத்தில் இருக்கும். அப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் அந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, அவர் அப்படி பேசக்கூடாது. அல்லது அது எதிர்காலத்தில் இருக்கும். நாளை என்ன ஆகும், நான் வெற்றி பெறுவேனா, ஏதாவது தவறு நடந்தால்? ஆனால் உண்மை என்ன? கடந்த காலம் முடிந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. உன் கையில் இருக்கும் ஒரே இடம் இந்த தருணம். ஆனால் நாம் இந்த தருணத்தையும் இழந்து விடுகிறோம். சாப்பிடும்போது கூட மனம் வேறு இடத்தில், நடக்கும்போது கூட மனம் வேறு கவலையில், வேலை செய்யும்போது கூட மனம் பழைய நினைவில். அதனால் வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறது, ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. இன்று முதல் ஒரு சிறிய விஷயம் செய். சாப்பிடும்போது உணவின் சுவையை உணர். நடக்கும்போது உன் கால்கள் தரையை தொடுவதை கவனி. வேலை செய்யும்போது அந்த வேலைக்குள் முழுமையாக இரு. யாராவது பேசும்போது முழுமையாக கேள். இது பெரிய தியானம் போல தோன்ற வேண்டாம். இதுதான் உண்மையான தியானம். நீ இந்த தருணத்துக்குள் முழுமையாக வந்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். ஏனென்றால் ஓவர் திங்கிங் பெரும்பாலும் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தான் வாழ்கிறது. நிகழ்காலத்தில் ஓவர் திங்கிங்குக்கு இடம் குறையும். இன்று நாம் பார்த்த 7 ரகசியங்கள் சாதாரண டிப்ஸ் இல்லை. இவை உன் மனத்தை அடிமையிலிருந்து எஜமான நிலைக்கு கொண்டு செல்லும் பழக்கங்கள். இதுவும் கடந்து போகும் என்று நினைத்தால் நீ உடைந்து போக மாட்டாய். மூச்சை கவனித்தால் மனம் அமைதியாகும். பழைய காயங்களை விட்டால் உள்ளம் லேசாகும். உடலை கவனித்தால் மனம் பலப்படும். மௌனத்தை கற்றுக்கொண்டால் வார்த்தைகளால் வீணாகும் சக்தி காப்பாற்றப்படும். ஒப்பீட்டை நிறுத்தினால் உன் பாதை தெளிவாகும். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை உண்மையாக அனுபவமாகும். நினைவில் வை, மனம் ஒரு நல்ல எஜமானன் அல்ல, ஆனால் அது ஒரு அற்புதமான ஊழியன். அதை பயிற்சி செய், அதை கவனி, அதை வழிநடத்து. ஒரு நாள் நீ திரும்பிப் பார்த்து சொல்வாய், முன்பு என் மனம் என்னை கட்டுப்படுத்தியது, இப்போது நான் என் மனத்தை வழிநடத்துகிறேன். அந்த நாள்தான் உன் உண்மையான வெற்றி ஆரம்பிக்கும்.